ஹலோ கைஸ், இன்னும் நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஒயர்டு CMOS பேட்டரியோட பவர் தான் செக் பண்ண போகிறோம். இது நல்ல கண்டிஷனில் இருக்கா இல்லை மோசமாக இருக்காங்கிறத எப்படி செக் பண்ணலாம் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி தான் செக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இந்த மாதிரியான செக் பண்ணுறது ஆர் எந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீடியோ உங்களுக்காக போடுறேன். இப்போ வாங்க இதோட பவரை நம்ம செக் பண்ணிப்போம். ஆல்ரெடி நம்ம நார்மல் காயின் பேட்டரியோட பவரை செக் பண்ணிடுவோம். அதாவது நார்மல் வெறும் காயின் பேட்டரி மட்டும் இருக்கக்கூடிய நம்ம செக் பண்ணிடுவோம். அப்போ இதில் என்ன போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் சேம் இதில் இருக்கக்கூடிய இந்த காயின் பேட்டரினா இதில் தான் இருக்கும். ஸோ அதை அவங்க கவர் பண்ணி ஒயர் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருவாங்க. இதையும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கவர் பண்ணி ஒயர் கனெக்ஷன் கொடுக்கலாம். கொடுத்து ஒர்க் ஆகாமல் கேட்டிங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நம்ம முடிஞ்சால் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இதில் அவங்களே கிளியராக கொடுத்துருவாங்க. ரெட் அண்ட் பிளாக் ஒயர் கொடுத்துருவாங்க. ரெட்னா பாசிட்டிவ், பிளாக்னா நெகட்டிவ். ஸோ இதை நம்ம தலைகளாக வச்சு செக் பண்ணாலும் ரீடிங்ஸ் வருதாங்கிறதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் எடுத்தவங்க அதில் 20 வோல்டேஜ் வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 3 வோல்டேஜ் கொடுக்கக்கூடியது, அதாவது 3க்கு மேலே இருக்கும். அதனால் நீங்கள் 20 வச்சுக்கோங்க. 2 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரீடிங் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுட்டு நீங்கள் இதில் செக் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸு. ஸோ இதை எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் பிளாக் இருக்கிறதுல பிளாக்காக கொடுங்க, ரெட் இருக்கிறதுல ரெட்டு கொடுங்க. இப்போ நம்ம செக் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கலெக்டர்னு இல்லை, ஓகே ரெட்டு, பிளாக், கரெக்டாக விடுங்க. கொடுத்தா தான் ரீடிங் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ரீடிங் மாறுறது. .9 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுது. ஸோ இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லா தான். பட் 3K மேலே எதுனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதில் நம்ம ஆப்போசிட்டில் வச்சு அதில் ரீடிங்ஸ் வருதாங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணிப்போம். பிளாக் இருக்கிற இடத்துல ரெட்டை கொடுப்போம், ரெட் இருக்கிற இடத்துல பிளாக்கை கொடுப்போம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம அப்படி வச்சானா மைனஸில் ஓடுது. இது கரெக்டாக இதில் வச்சா ப்ளஸில் ஓடுதாங்கிறத பார்ப்போம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ்ன்னு ஓடுது. அப்படின்னா நீங்கள் தலைகளாக வச்சாலும் உங்களுக்கு ரீடிங்ஸ் வரும், கரெக்டாக வச்சாலும் உங்களுக்கு ரீடிங்ஸ் வரும். இது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. சேம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இதையும் கூட செக் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் சைடு, அப்புறம் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 3.21 வருது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இது கரெக்டான ரீடிங் தான். இதில் நீங்கள் 2 வாட் அந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் 20 யூஸ் பண்ணுங்கள். எல்லா CMOS பேட்டரி, அந்த காயின் பேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 வாட் தான் வரும். ஸோ நீங்கள் 20 போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 2 போட்டு செக் பண்ணால் என்ன ஆகுங்கிறத நாங்கள் ஷோ பண்ணோம். இந்த இதில் ஷோ பண்ணோம். அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஸோ 2 வோல்டேஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று தான் காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணாதீங்க. இது சேஃப் கிடையாது. அதனால் இந்த மாதிரி செக் பண்ணி இது மற்ற என்னென்னா இது கரெக்டான மெத்தடும் கிடையாது. 20 வோல்டேஜ் செக் பண்ணுறதா கரெக்டான மெத்தட். இது வாங்க கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பட் இதோட ரேட் எனக்கு கரெக்டாக தெரியல. நான் இதோட ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணியவங்க. ஆன்லைனில் இது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த காயின் பேட்டரியோட இது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க வச்சிங்கன்னா நம்மளோட சேனலோட நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிவிங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும், உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை செக் பண்ணி போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணனால நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் அந்த இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுவாங்க.
கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.